வெல்கம் டு அவர் சேனல். நம்ம விண்டோஸ் 10 ISO ஃபைலை எப்படி டவுன்லோட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு தான் இப்போ பார்க்க போகிறோம். அந்த ஃபைல் எதுக்குன்னா நம்ம ஒரு OS போடுறதுக்கு ஆப்ரேட்டிங் சிஸ்டம் அது OS போடுறதுக்கு நம்மளுக்கு ஒரு பூட்டபிள் பென்ட்ரைவ் மூலமா நம்ம OS போனோம்னா அதுக்கு ISO ஃபைல் கண்டிப்பாக வேணும். அதுக்கு நம்ம இப்போ டவுன்லோட் பண்ண போகிறோம். அந்த டவுன்லோட் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு ஒரு டூல்ஸ் தேவைப்படும். அந்த டூல்ஸையும் டவுன்லோட் பண்ணிவிட்டு அது மூலிமா தான் நம்ம அதை டவுன்லோட் பண்ண முடியும். இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இது வரைக்கும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணனா கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை பிரஸ் பண்ணிடுங்க. இப்போ உங்க பிசில இருக்க ஒரு ப்ரௌசர் ஓபன் பண்ணீங்க. அப்புறம் சர்ச் பாக்ஸ்ல விண்டோஸ் 10 டைப் பண்ணுங்க. விண்டோஸ் 10 டைப் பண்ணதுக்கு அப்புறம் நம்மளுக்கு மைக்ரோசாஃப்டோட அஃபிஷியல் வெப்சைட் தான் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் பேஜ்ல ஓபன் ஆகும். அதை கிளிக் பண்ணிடுங்க. கிளிக் பண்ணதுக்கு அப்புறம் கீழே டவுன்லோடிங் டூல் நவுன்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்க. இந்த டூல் மூலியமா தான் நம்ம அதை ISO ஃபைலை டவுன்லோட் பண்ண முடியும். அதனால டவுன்லோடிங் டூல் நவுன் கொடுங்க. கொடுத்ததுக்கு அப்புறம் உங்களுக்கு ஒரு ஃபைல் டவுன்லோட் ஆகும். அந்த ஃபைலை ஓபன் பண்ணிடுங்க. ஓபன் பண்ணதுக்கு அப்புறம் எஸ் கொடுங்க. இப்போ ஓபன் ஆயிடுச்சு. ஓபன் ஆனதுக்கு அப்புறம் கீழே உங்களுக்கு அக்செப்டட்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணதுக்கு அப்புறம் நீங்க விண்டோஸ் 7 வச்சிருந்தாலும் நீங்க இதை அப்டேட் பண்ணிக்கலாம். விண்டோஸ் 7 அப்டேட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை நீங்க வச்சிருக்க விண்டோஸ் 10 உங்களுக்கு ஒரு சில டைம் ஸ்லோவா ஆகுது, இல்லை ஏன்னா சம் இஷ்யூ எதனா இருக்குன்னா நீங்க மறுபடியும் அதை புதுசாக அதை டெலீட் பண்ணிட்டு ஃபுல்லாக புதுசாக OS போட்டுக்கலாம். அதுக்கு நம்மளுக்கு ISO ஃபைல் வேணும். இப்போ நம்மளுக்கு ஓப்பன் ஆயிடுச்சு. இதில் செகண்ட் ஆப்ஷன் கிரியேட் இன்ஸ்டாலேஷன் கொடுத்துருக்காங்க பாருங்க. இதை கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணிட்டு என்ன பண்ணுறீங்கன்னா நெக்ஸ்ட் கொடுங்க. நெக்ஸ்ட் கொடுத்ததுக்கப்புறம் உங்களுக்கு விண்டோஸ் 10 என்ன பிட் வேணும், ஒரு 32 பிட் வேணுமா இல்லை 64 பிட் வேணுமான்னு உங்களுக்கு இதில் டிக் மார்க் எடுத்துட்டு இதில் கேட்டுச்சுன்னா அதில் கொடுங்க. உங்களுக்கு 32 வேணும்னா 32 கொடுத்துருங்க. அப்படி இல்லையா உங்களுக்கு ரெண்டுமே வேணும்னா கொடுத்துருங்க. இப்போ நான் 64 கொடுக்குறேன். 64 கொடுத்ததுக்கப்புறம் இதில் நெக்ஸ்ட் கொடுக்குறேன். நெக்ஸ்ட் கொடுத்ததுக்கப்புறம் இதில் USB ஃப்ளாஷ் டிரைவ்னு இருக்கா ஃபர்ஸ்ட் ஆப்ஷன், அது தேவையில்லை. ரெண்டாவது நம்ம ISO ஃபைல் தான் இப்போ நம்ம டவுன்லோட் பண்ண போகிறோம். அதனால செகண்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு மறுபடியும் நெக்ஸ்ட் கொடுங்க. நெக்ஸ்ட் கொடுத்ததுக்கப்புறம் எந்த ஃபோல்டர் உங்களுக்கு டவுன்லோட் ஆகணும்னு கேட்கும். நம்ம டவுன்லோடிங் கொடுத்துட்றேன். கொடுத்ததுக்கப்புறம் இதில் சேவ் கொடுத்துட்றேன். சேவ் கொடுத்ததுக்கப்புறம் உங்களுக்கு இதில் டவுன்லோட் ஆக ஆரம்பிச்சிடும். நான் ஆல்ரெடி நான் டவுன்லோட் பண்ணிட்டேன். உங்களுக்கு வேணும்னா இந்த லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓப்பன் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கங்க. இப்போ நான் இதை க்ளோஸ் பண்ணிடுறேன். இதை க்ளோஸ் பண்ணிட்டு இப்போ நான் டவுன்லோட் பண்ண ஃபைலை காமிக்கிறேன். இதுதான் அந்த ஃபைல். இந்த ஃபைலை நம்ம எப்படி பூட்டபிள் பென்ட்ரைவரா நம்ம சேஞ்ச் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் வீடியோல பார்ப்போம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கேன், செக் பண்ணிக்கங்க. இதுல எதனா ஒரு டவுட்னா உங்களுக்கு நீங்க கமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கு நான் கமெண்ட் பண்றேன். ஓகே, தேங்க்யூ.